மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவகார்த்திகேயன் நடிச்சு பராசக்தி திரைப்படம் வெளிவர போகுது. இதை வச்சு திமுக காரணங்க, இந்த திக காரணங்க ஹிந்தி எதிர்ப்பு எப்படி தெரியுமா இருந்துச்சு, அதில் திமுகவுடைய பங்களிப்பு என்ன தெரியுமா, இங்க கருணாநிதி யார் தெரியுமா அப்படின்னு ஒரு பெரிய லெவலில் அளந்து விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன ஒரு அடி, என்ன ஒரு உதை, என்ன அராஜகம், என்ன அடக்குமுறை. அடக்குமுறையா? யார் யார் அடக்குனா? இவங்க எடுத்திருக்க இந்த படம் தேர்தலுக்காகவே எடுத்து வெளியிடுறானுங்க. இதை வச்சு மக்களை மூளைச்சலவை பண்றது எப்படி, இதுதான் இந்த படத்தோட நோக்கமே. அன்றி நீ என்ன பிரெயின் வாஷ் பண்றேன்னு பச்சையா தெரியுது. இதுல உண்மையை சொல்ல போறதில்ல, என்ன உண்மை சொல்லியிருக்கணும்னு நான் சொல்றேன் கேளுங்க. என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை எடுத்ததுக்கு 200 to 250 கோடி கணக்கு எழுதிட்டானுங்க. எப்படி 500 கோடி பட்ஜெட் காமிச்சிருவானுங்க. இவங்க வச்சிருக்க பிளாக் மணி எல்லாம் ஒயிட்டா மாத்திடுவாங்க. அதுக்கு தான் மெயினா அந்த கும்பலே படம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட கணக்கிலே வராத ஒரு 1 கோடி ரூபாய் இருக்குன்னா நான் 100 பேருக்கு இந்த ஃப்ரீ டிக்கெட்டை கொடுத்து 100 பேரை தேட்டருக்கு வர வைக்கிறேன். அந்த 100 பேர் தேட்டருக்கு வரும்போது அதை லாப கணக்காக எழுதி வச்சிடுறேன். இந்த 1 கோடி எனக்கு இந்த 100 பேர் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருவேன். முடிஞ்சு போச்சு. இதுக்கு கணக்கெல்லாம் காண்பிக்க வேண்டாம். அப்போ கருப்பு பணம் வெள்ளையாக்கப்படுகிறது. இப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். வந்த 5 வருஷமா தீவிரமா படம் எடுத்துட்டாங்க. படம் எடுக்கிறது இவங்க தான், விநியோகஸ்தரும் இவங்க தான். வேற வேற பேர் வேணா போடுவாங்க. ரெண்டுமே கருணாநிதி குடும்பம் தான். எனவே இது கருணாநிதி குடும்பத்துக்காக, கருணாநிதி குடும்பத்துடைய பணத்துல, கருணாநிதி குடும்பத்துடைய லாபத்துல, கருணாநிதி குடும்பம் மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்காக எடுக்கப்பட்ட படம். என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருடுனது, குண்டா திருடுனது, செவரேறி குதிச்சது, பொம்பளைய புடவை உருவுனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே அதெல்லாமா படிச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. புரியாத பாரு. சிவகார்த்திகேயன் ஒரு மிகப்பெரிய ஆட்ஸ் ஆஃப். ஏன்னா இந்த மாதிரி இக்கால இளைஞர்கள் எல்லாமே தெரிஞ்சுக்காக ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. தயவு செய்து எல்லாம் மறக்காம பாருங்க. என்னால முடியாது. ஏன்னா அந்த காலத்துல எப்படி இருந்துச்சோ, என்ன நடந்துச்சோ அது தத்ரூபமா கொண்டு நம்ம கண்ணு முன்னாடி காட்டிக்கிறத சில சீன்லாம் பார்த்தா உன் கண் கலங்க வைக்கும். என்னடா இந்த அளவுக்கு நமக்காக போராடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் நிறைய இடத்துல அழுதுட்டாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த இன்ட்ரோல் பிளாக் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் தரமான சம்பவம். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா. தீபாவளிக்கு தலைக்கு எண்ணெய் வைக்கலாம், துண்டு வைக்க கூடாது. வியாபாரம் விருத்தி ஆகாது. அரவைக்காடு, வெத்து வெட்டு, வாத்து. கைப்பொங்கல் போட்டா 1 வருஷம் ஓடும்னு சொன்ன, வரிசையில் நிக்க ஒரு ஆள் கூட இல்லையடா. முருகேசனா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இந்த மொழிப்போர் தியாகிகள் ஒருத்தர் இருப்பாங்க. தமிழ்நாடு உருவாகிறதுக்கும் தமிழ் மொழி இருக்க இந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய பங்களிப்பாற்றி 30 to 35 வருஷத்துக்கு மேல போராடி அதுல உயிர் மாய்த்து கொண்ட நபர்கள் நிறைய பேர். இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. ஏன்னா திமுக அந்த காலகட்டத்தில் திராவிட நாடு கடி தெரிஞ்சானுங்க. திமுக அந்த காலத்தில் வேற வட்டத்தில் இருந்தானுங்க. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இவங்க போடுறதுக்கு வரவே கிடையாது. ஆனா திரைப்படத்தை கவனிச்சு வச்சுக்கவே, நீ அந்நாட்டையும் பெரியாட்டையும் விருது வாங்கி கிழிச்சேன்னு படத்தை அடிச்சிருப்பாங்க. எதுக்கு நீ அவனை உள்ள கொண்டு வர? அவனுக்கு மொழிப்போருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? சேலைக்கு நெருப்புக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். அது மொழிப்போர் தியாகிகளுக்காக அதற்கான நாளை எடுத்து கொண்டாடுது. ஏன்னா அதுல இவங்க கிடையவே கிடையாது. இவங்க வேற விதமா உருட்டி நாங்க தான் தமிழ்நாட்டை உருவாக்கணும்ன்றாங்க. பேரை மாத்தினாங்க, இவ்வளவு மட்டும்தான். அதை வச்சுக்கிட்டு இவங்க நாங்க தான் எல்லாமே பண்ணணும்னு ஒட்டுமொத்தமா ஊரை ஏமாத்தி இத்தனை வருஷம் ஓட்டிட்டாங்க. இன்னைக்கு பராசக்தியும் அதேதான். இது ஒரு பரதேசிகள் கும்பல். அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. மொழிப்போர் தியாகிகளுடைய உண்மையான வரலாறை மறைச்சது மட்டும் இல்லாம, அதை அழிச்சது மட்டும் இல்லாம, அதையெல்லாம் எங்களுக்கானதுன்னு வெறும் தமிழ்நாடு பேரை மாத்தினது மட்டுமே வச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் உருட்டிருக்காங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்க. அதுல கொடுமை என்னன்னா, அந்த திரைப்படத்துல அவர் மஞ்சள் துண்டு போட்டு வர்றாருல, எப்படி அழகா திணிச்சோம் பாத்தியா? அப்ப மொழிப்போர் தியாகிகள் இவங்கெல்லாம் கிடையாது. இந்த மொழிப்போர் தியாகிகள்லாம் முடிச்சு விடுறதுக்கு சிவகார்த்திகேயனுக்கு மஞ்சள் துண்டை போட்டு விட்டாங்க. மஞ்சள் துண்டை போட்டு எப்படி கருணாநிதி உள்ள கொண்டு வந்தோமா? குறியீடுறா, குறியீடு. நம்ம எல்லாம் முட்டாளாக்குற குறியீடு, வேற எதுவும் கிடையாது. யாரு யாருக்கிட்ட விடுற? சஞ்சய் ராமசாமியா? அந்த பக்கத்து நீ அந்நாட்டையும் பெரியாட்டையும் விருது வாங்கினேன். பெரியார் தமிழை பத்தி என்ன பேசினா தெரியுமாடா? தெரிஞ்சுதான் இந்த மாதிரி பேசுவியா? ஹிந்தி எதிர்ப்புல முதலாவது சூடு சூழல் நமக்கு வச்சுக்கவே. இந்த ஈவே ராமசாமி இருக்காலே அந்த ஆளை பத்தி விட்டுருவீங்க. அந்த அளவுக்கு மொழியை கேவலமா இழிவா அசிங்கமா பேசின ஆளு இந்த திராவிட கும்பல். முக்கா பசங்க பாஷை, காட்டு மிராணி பாஷை நான் சொன்ன போது குதிச்சானுங்க எல்லா பயிலும். உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ சீப்பாளா இருந்திருக்க. போடா, மூஞ்சி லட்சக்கா துப்பிடுவேன். இவங்க உட்கார்ந்து நம்ம எவ்வளவு தூரத்துக்கு மூல செலவு பண்றாங்கன்னா, திரைப்படம் வெளியிடுறது மூலமாக
கருணாநிதி தான் மொழிப்பொருத்தி ஆகி நான் நம்பிடுவோம் பாருங்க, அந்த அளவுக்கு தள்ள போறாங்க. அதான் நடக்க போது, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. கலைஞர் என்னைக்குமே கதை வசனத்துல கெட்டிக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க, நான் அப்படியெல்லாம் நினைக்கிறது கிடையாது. ஏதோ அப்ப எழுதினார் ஒரு பராசக்தி, ஒரு மனோகரான், அதையே சொல்லிக்கிட்டு இன்னும் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்காரு. எப்பா சாமி போதும்டா ஓட்டது, ரீல அந்து போச்சு. இந்த லேடி தான் யாரு, இயக்குனர். இந்த லேடி பிறந்தது ஆந்திரால, ஆனா இங்க வந்து தமிழ் உணர்வை ரொம்ப ஊட்டிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அதை எடுத்த படம் எடுக்கிறவன் தமிழ் கிடையாது, அதை விநியோகம் பண்றவன் தமிழ் கிடையாது, அது நடிக்கிற நடிகையே தமிழ் கிடையாது. ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு எப்படி தெரியுமா இருக்கணும், தமிழ்னா என்ன தெரியுமா, மொழி எப்படி தெரியுமா இருக்கணும் அப்படின்னு பாடம் எடுக்க அங்கேருந்து வந்திருக்காங்க. நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ. அதாவது கருணாநிதி என்ன சொல்லுதுன்னா, பார்த்தே அன்னைக்கு மல்ல இன்னைக்கு எங்களால் ஏமாற்ற முடியும். ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் நீ சினிமாவை பார்த்தே எது உண்மையை கத்துக்கிட்டு இருக்க காலகட்டம். எனவே எங்களால் உன்னைய மூலச்செலவு பண்ண முடியும்னு இந்த லேடியை வச்சு நம்ப வைக்க. டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுக்கிறேன். அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு பாக்ஸர் துளசி கலானோடைய கதை, அவங்கள பல மணி நேரம் எடுத்து அந்த கதையை உருவி இவங்க இறுதி சுற்றுன்னு படத்தை கொண்டு வந்து உண்மை கதையை எடுத்துட்டு அவங்களுக்கு எதுவுமே கண்டுக்கிறாம திரும்ப அவங்க வந்து கேட்டா கூட அவங்கள மிரட்டி இருக்கு இந்த பொம்பளை. எது இது? அம்மா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லம்மா. படத்தை பார்க்கும்போது அவர் வந்து பஸ்ஸை எரிக்கிறாப்புல, அந்த போட்டு கல்லூரி எரிக்கிறாப்புல, போராட்டம் தெரியுமா, புரட்சினா தெரியுமா அப்படின்னு கத்துவானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு அப்படியே உள்ள தீ பத்தி எரியும். இவருடைய மகனோ எவனும் நடுத்தல் வந்து இந்த மாதிரி போராட்டத்தை போட கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி வன்முறைகள்னால ஒரு 10 எஃப்ஐஆர் விழுகும், வாழ்க்கை அழிஞ்சு போகணும். இந்த எல்லாருக்கும் தெரியும். கருணாநிதியுடைய கொள்ளு பேர் கூட தெரியும். நீ அப்படி பொங்கி தமிழ் உணர்வை காட்டுன்னு சொல்லிட்டு எங்கிட்டு போய் நின்றாத, வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரிதான் 50-60 வருஷமா நாசம் பண்ணிருக்காங்க. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அதை வச்சுதான் பராசக்தின்னு எடுத்து மொழிப்போர் தியாகிய கருணாநிதினு எடுத்து இந்த திமுக எதன் வழி வந்தது தெரியுமா, தமிழ் வழி வந்ததுன்னு சொல்லி ஊரை உருட்டி கருணாநிதி கும்பல் குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பம் நடத்தக்கூடிய கம்பெனி இருக்குல்ல, அது காசு பார்க்கணும். அடுத்து 5 வருஷம் வந்தா கொள்ளையடிக்கணும். இதற்காக மட்டுமே ஸ்பெஷலா இறக்கிருக்காங்க இந்த திரைப்படம். எது? பராசக்தி. இது பராசக்தி இல்ல, பரதேசி. இந்த அவமானம் உனக்கு தேவையா? திமுக